தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கத்திற்கான 2026 முதல் 2029 ஆண்டுக்கான நிர்வாகிகள் மற்றும் செயற்குழு உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்கான சங்க தேர்தல் வரும் பிப்ரவரி மாதம் 22ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இந்த தேர்தலில் ஜிஎம் தமிழ்குமரன் தலைமையிலான தயாரிப்பாளர்களின் நலன் காக்கும் அணியில் துணைத் தலைவர்கள் பதவிக்கு ஆர்.கே. சுரேஷ் மற்றும் எஸ். கமலக்கண்ணன் அவர்களும், செயலாளர்கள் பதவிக்கு ஆர். ராதாகிருஷ்ணன் மற்றும் கமிலா நாசர் அவர்களும், பொருளாளர் பதவிக்கு என். சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களும், இணைச் செயலாளர் பதவிக்கு சுஜாதா விஜயகுமார் அவர்களும் போட்டியிடுகின்றனர். மூத்த தயாரிப்பாளர்களான அழகன் தமிழ்மணி, சித்ரா லக்ஷ்மணன், எச். முரளி, எம். கஃபார், ஆர். மாதேஷ் ஆகியோருடன் சேர்ந்து சாலை மகாதேவன், பைஜாட் டேம், எஸ். ஜோதி, வி. பழனிவேல், கே. செந்தாமரை கண்ணன், நீல்கிரிஸ், ஏ. முருகன், ஜி.எம். டேவிட் ராஜ், டி.என். தாய் சரவணன், கே. முருகன், வி. ஞானவேல், பிரவீன்காந்த், வி. என். ரஞ்சித்குமார், எஸ். ஜெயசீலன், ராஜா என்கிற பக்ருதீன் அலி அகமத், எம். தன சண்முகமணி, பி. ஜி. போலாஜி, இசக்கி ராஜா, பி. மகேந்திரன், எஸ். பிரப்தீஷ் சாம்ஸ், ஏ. ஏழுமலை, எஸ். என். ராஜராஜன் ஆகியோர் செயற்குழு உறுப்பினர் பதவிக்கு போட்டியிடுகின்றனர். தயாரிப்பாளர்களின் நலன் காக்கும் அணியின் வேட்பாளர்கள் அறிமுக கூட்டம் 22/12/2025 அன்று ஹோட்டல் ராதா பார்க்கினில் மாலை 6 மணி அளவில் தொடங்கி நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கு சிறப்பு விருந்தினர்களாக கலைப்புலி எஸ். தானு, பெப்சி தலைவர் ஆர்.கே. செல்வமணி, பேராசிரியர் ஏ.எஸ். பிரகாசம், வி.சி. குகநாதன், இசையமைப்பாளர் தீனா, இயக்குனர் லிங்குசாமி, இயக்குனர் சரண் ஆகியோர் கலந்து கொண்டனர். வேட்பாளர்களை கலைப்புலி எஸ். தானு அவர்கள் அறிமுகப்படுத்தினர். சிறப்பு விருந்தினர்கள் வேட்பாளர்களை வாழ்த்தி பேசினார்கள். ஜி.எம். தமிழ்குமரன் மற்றும் ஆர். ராதாகிருஷ்ணன் தங்கள் அணி வெற்றி பெற்று நிர்வாகம் அமைந்தால் சங்க உறுப்பினர்களுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் என்று பேசினார்கள். இக்கூட்டத்திற்கு பெருவாரியான உறுப்பினர்கள் கலந்து கொண்டது சிறப்பாக இருந்தது.